வெல்கம் டு செல்வா சாந்தோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்டென்ட். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ ஹவு டு சூஸ் த ஆப்ஷனல். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ள வர ஒரு நியூ ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு அட்டெம்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா ஹவு டு சூஸ் த ஆப்ஷன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் சைடு அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆப்ஷன் எடுத்தாதான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்டரி படிச்சிருக்கேன் நானு, அப்ப ஹிஸ்டரி ஆப்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பிளைண்டா எடுக்கக்கூடாது. சோ இப்ப இன்னொன்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆனா இங்க திஸ் இஸ் த காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு நம்ம மார்க் வாங்குறோமோ அவ்வளவுக்கு நம்மளோட கேட்டகரி முடிவு பண்ணும், நம்ம ரேங்க் முடிவு பண்ணும், நம்ம சர்வீஸ் இருக்கோ இல்லையோ அதுவே வந்து இதுதான் முடிவு பண்ணும். அப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் பேஸ்ட் தான் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த மெட்டீரியல் பேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 80% எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்துட்ட உடனே அவங்களால இங்க கோப்ப பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசிக்கணும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து வாஸ்ட். சோ ஈச் அண்ட் எவரி ஆப்ஷன் இஸ் யூனிக். அப்ப இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணணும். நம்ம காலேஜ்ல எப்படி படிச்சோம், இங்க வந்து நம்மளால கோப்ப பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் இந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ரூல் கிடையாது. சோ அப்ப நம்ம எதை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் நமக்கு ஹையஸ்ட் மார்க் கொடுக்கும் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி எடுத்துக்கும். ஆந்த்ரோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா 362 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் இன் 2019. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்ற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கியிருக்காங்க. அப்ப 362 மார்க் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதோடைய டஃப்னஸ் நம்ம வந்து ஈஸியா கணிச்சிடலாம். என்னன்னா ரொம்ப ஈஸியான பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் ஈஸி ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப ஈஸியான ஆப்ஷன் நமக்கு லெஸ் டைம் கன்சியூமிங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், இல்லைன்னா ஜாகிரபி, எந்த ஆப்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் நமக்கு எடுத்துக்குது, எவ்வளவு மந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் முடிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 months ஆகும் கண்டிப்பா. அப்ப அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம படிச்சுட்டு அதை எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு, ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப இத்தனையும் பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு வந்து டைம் கன்சூமிங் ஆகுது அப்படின்னு பாக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து லெஸ் டைம் கன்சூமிங் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆந்த்ரோ எடுத்துக்கலாம். ஆந்த்ரோ எடுத்தோம் அப்படின்னா இதுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 19 days தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். அப்ப 19 daysல முடிச்சிடலாம். ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே சேர்த்து ஒரு 2 monthsல முடிச்சிடலாம். அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 monthsல எக்ஸாம்க்கே வந்து ரெடி ஆக முடியும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்றேன் சார், நான் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா சேஞ்ச் பண்றேன், அப்ப 3 மாசத்துல என்னால முடியுமா ஆந்த்ரோபாலஜி எடுத்துனா கண்டிப்பா அது முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் நமக்கு கொடுக்கும், அதே மாதிரி எந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும், எது லெஸ் டைம் கன்சூமிங் அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம், இப்ப ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அக்ரிகல்ச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டனரி சயின்ஸ் எடுக்கிறீங்க, வெட்டனரி சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா, இங்க இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கா, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண பேப்பர்ஸ் இருக்கா, அதை எவாலுவேட் பண்ணி தரக்கூடிய ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா. சோ இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க குவாலிட்டி கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயம், இப்ப ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம், இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா GS 1, 2, 3 SA இது எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஆப்ஷன் சும்மா நானும் எடுத்துட்டு ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட் தான் இது நான் எடுத்துட்டேன், ஆனா இது GS 1, 2, 3, 4 எதுக்குமே யூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லிட்டரேச்சர் எடுத்துக்கலாம். தமிழ் லிட்டரேச்சர் பாத்தீங்கன்னா GS 1, 2, 3, 4 எங்கேயுமே நமக்கு வந்து இங்க யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எஸ்ஏ பேப்பர்ல எங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப தமிழ் லிட்டரேச்சர் எடுக்கவே கூடாதா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இது எக்ஸ்ட்ரா பர்டன் என்னால வந்து கோப்ப பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பா எடுக்கலாம். தமிழ் ஆப்ஷனல் எடுத்து இங்க கிளியர் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா
எந்த ஆப்ஷன் வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் அதர் பர்பஸ்க்கு இங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தட் இஸ் வேல்யூ அடிஷனுக்கு யூஸ் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா எந்த ஆப்ஷனுக்கு இங்க சஃபிஷியன்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டினரி சயின்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு சஃபிஷியன்டா உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் ரிசோர்ஸுமே கிடையாது. கண்டிப்பா சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அப்ப எந்த ஒரு ஆஸ்பிரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.